எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காடை முட்டை வச்சு இன்னையோட 16 நாள் ஆகுது. நான் காலையில் பார்க்கும்போதே ஒரு முட்டை வந்து மூக்குத்தி இருந்தது. ஸோ அது வந்து இப்போ தான் ஒரு குட்டி பொரிச்சிருக்கு. இதை இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த பதிவு எதுக்காக போட்டிருக்குன்னா, நம்ம 15வது நாள் இல்லை 16வது நாள், நம்ம 15வது நாள்லேயே என்ன பண்ணோன்னா, 15 நாள் வரைக்கும் முட்டைங்களுக்கு வந்து ஈட்டு தேவைப்படும் கண்டிப்பாக. ஆனால் 15லேருந்து 16 நாள் இந்த 2 நாளில் வந்து பாக்ஸில் வந்து ஈரப்பதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இப்போ மூக்கு குத்திட்டு அதோடவே குட்டி இறந்து போயிடும். சிலருக்கு வந்து மூக்கு குத்தாமலே குட்டி உள்ளவே இறந்து போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தோன்னா, உள்ளே வந்து ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸில் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, இதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 பாக்ஸ்லேயே தண்ணி வைங்க. அந்த 15வது நாளும் 16வது நாளும் கம்பல்சரி இந்த மாதிரி 2 பாக்ஸ் தண்ணி இருக்கணும். அதேமாதிரி கீழே இருக்கிற ஒரு பாக்ஸில் வந்து நான் வந்து ஒரு சின்ன மெஸ் மாதிரி அடித்து மூடி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி மூடிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி பிறக்கிற ஃபஸ்ட்டு குட்டி செகண்ட் குட்டி என்ன ஆகுனா தண்ணிக்காக இது மேலே ஏறி உள்ள பாக்ஸில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மூடிட்டு மேலே ஒரு பாக்ஸ் கூட வைங்க. அந்த மாதிரி வைக்கும் போது உள்ளே வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால மூக்கு குத்தும் போது அதுங்க உடனே ஈஸியாக உடச்சின்னு வெளியே வர்றதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த 2 பாக்ஸ் வைக்கிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு குட்டி பொரிச்சிருக்கு, 16வது நாள். இப்போ தான் இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு முட்டையாக மூக்குத்த ஆரம்பிக்குது. ஸோ பார்க்கலாம் எல்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி பொரிச்சிருச்சுனாவே ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் போதும் அதுக்கு இன்குபேட்டரில். அதுக்கு மேலே வந்து குட்டியை வந்து செப்பரேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போது இதிலேயே விட்டிங்கன்னா ஒரு குட்டி ஓகே, இப்போ இது சும்மா லைட்டாக நடக்குது. இதே ஒரு 2-3 குட்டி இல்லை ஒரு 4-5 குட்டி பொரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்னங்க முட்டையை வந்து கிளச்சி விட்டுரும். இந்த இப்போயே பாருங்கள், இந்த ஒரு குட்டியே முட்டையை எத்தனை முட்டையை கிளச்சி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ மூக்குத்தின முட்டையை இந்த மாதிரி கிளச்சி விட்டுருச்சுன்னா மூக்குத்தினது வந்து கீழே போயிடும். ஸோ தரைக்கு போயிடுச்சுன்னா அதால் வெளியே வர முடியாமலே குட்டி வந்து உள்ளவே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி பொரித்து ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர், அதிகபட்சம் 2 ஹவர் விடுங்க. 2 ஹவருக்கு மேலே செப்பரேட்டாக வேறு பாக்ஸு இதிலே விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த மாதிரி களைச்சி விட்டுருச்சுன்னா முட்டைங்க வந்து நிறைய பொரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம காடை முட்டை வச்சுனாவே ஒரு 80% இல்லை 70% தான் பொரிக்கும். ஸோ அதையும் நம்ம இந்தளவுக்கு கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் இருக்கிற அந்த 70% குட்டியாவது நம்ம எடுக்க முடியும். ஸோ இது பொரிச்சதுக்கப்புறம் எல்லா முட்டையை பொரிச்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த ஒரு நாள் குட்டி எந்த அளவுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா போன டைம் நான் ஒரு பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எந்த குட்டியுமே சாகலை. எல்லாமே அந்த ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாளில் ஒரு சில உயிரிழப்பு ஏற்படும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண பாக்ஸில் வந்து எனக்கு ஃபெயிலரே இல்லை. எல்லா குட்டியும் கரெக்டாக நான் சூப்பராக எடுத்துட்டேன். நம்ம வட்டமாக போட்டு ஒரு செவுத்து மூலையில் விடுறத விட அந்த மாதிரி பாக்ஸில் வச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் செப்பரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன்.